பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, யாதொரு மாசும் இல்லாதவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் புத்திரரை ராஜகுலத்தார் சேர்ந்த சிறையாக்கி பாபிலோனுக்கு அழைத்து செல்கிறார். தனக்கு சேவை புரிய சில வாலிபர்களை தெரிவிக்கிறார். நாம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தால், அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணரும், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபர்களை கொண்டு வரும். இதுல நேபுகாத்நேச்சார் தன்னுடைய அரண்மனையில் சேவிக்க சில தகுதிகளை எதிர்பார்த்து சேர்க்க, அதில் சொந்த வாலிபர்கள் ஒருவர் தான் தானியேல். நீங்க பாத்தீங்கன்னா இது நிறைய அந்த அரண்மனைக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய குவாலிபிகேஷன்ல ஒன்று, யாதொரு மாசும் இல்லாதவர்களா இருக்கு. அன்பு பிரியமானவர்களே, ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜாவுக்கு முன்பாக நிற்க அந்த ராஜா சில காரியங்கள் சொல்வதை நாம் கேட்டோம். அதில் ஒன்று யாதொரு மாசும் இல்லாதது. அதுவே அவனுக்கு முதல் தகுதியாகவும் இருந்து, இப்படிப்பட்ட உலகத்தின் ராஜாவுக்கு முன்பாக நிற்க யாதொரு மாசும் இருக்கக்கூடாது. அப்படியால் நம் ராஜாதி ராஜாவாகி ஆண்டவராகி இயேசு உடன் நிற்க நமக்கு இப்படிப்பட்ட தகுதி இருக்கிறது. நாம் கூட அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த நேபுகாத்நேச்சாரை சேவிக்க, நம்முடைய ஆண்டவராக தேவனை சேவிக்க நாம் மாசு இல்லாதவர்களா இருக்கு, யாதொரு மாசு இல்லாதவர்களா இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜீவியத்துல கோணலான வழிகள் இருக்கலாம், சீர்கெட்டதுமான ஜீவியம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நாம் எதிர்பார்ப்பது ஒரு மாசில்லாத ஒரு ஜீவியம் காணப்படுது, ஒரு மாசில்லாத நாம் காணப்படுது இருக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய திறமையை அவர் பார்க்கல, நம்முடைய அதிகாரத்தில் அவர் பார்க்கல. சேவிக்க அந்த ராஜா பார்த்தது ஜீவியத்துல தூய்மை இருக்கணுமா. பாருங்க, ஒரு அந்நிய நாட்டு ராஜா எதை எதிர்பார்க்கிறான்? தன்னுடைய ஜீவியத்துல தூய்மை, ஆசை இல்லாதவர் என்று சொன்னா நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களை காணப்படுவோம். சில பேர் ஆண்டவர் உயர்த்துகிறார், ஆனால் தவறி விடுகிறார். சாலமோன் ராஜாவாக்கப்பட்டான், ஆனா கடைசி நாட்களில தேவனுக்கு விரோதமான காரியம் செய்து ஜீவியத்துல தூய்மை இழந்து அவன் வீழ்ந்து போனதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் எஸ்தர் 3:1 ஆமான ஆண்டவர் பயங்கரமா உயர்த்துறார். ஆனால் அவனிடத்துல சுபாவம் சரியில்லை. ராஜ அரண்மனையில் சேவிக்கக்கூடியவன் தான், ராஜாவின் அருகில் இருக்கக்கூடியவன் தான். ஒரு ஜீவியம் சரியில்லாததால, மாசற்றதா இருந்ததுனால அவன் தூக்கிலிடப்பட்டான். 50 அடி நீளமுள்ள அவன் ஏற்பாடு பண்ணின அந்த தூக்கில் மரத்திலே போடப்பட்டான். அன்பு பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? கர்த்தருக்கு முன்பாக நம் ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா
கேட்கிற அந்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா யாதொரு மாசும் இல்லாதவர்களா இருக்க வேண்டுமா, அழகானவர்களா இருக்க வேண்டுமா, சகல ஞானத்திலும் தெரிந்தவர்களா இருக்க வேண்டுமா, அறிவில் சிறந்தவனா இருக்க வேண்டுமா, கல்வியில் நிபுணரா இருக்க வேண்டுமா. இந்த குவாலிஃபிகேஷன்ல தான் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கணுமா. இதெல்லாம் நம்முடைய தேவன் எதிர்பார்ப்பு. விசுவாச வஞ்சி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் தானியேல் 6:4 பார்க்கும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 6:4 அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தின் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. யாதொரு மாசும் இல்லாதவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது யாதொரு குற்றமும் காணப்படவில்லை. ஒரு எதிரிகளால சத்துருவால அவங்ககிட்ட இருந்து ஒரு குற்றத்தை காண சத்துரு என்ன பண்ணுவான், எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் தான், எப்படியாவது விழத்தவன் தான் பார்ப்பான். சத்துரு வருவான், சொல்லவும் அழிக்கும் திருடவும் தான் வரான். எந்த வகையிலையும் அவன் தானியேலை அவனால அட்டாக் பண்ணவே முடியல. அவன் தேசத்துக்கும் உண்மையா இருக்கிறான், தனக்கு உண்மையா இருக்கிறான், ராஜ்யத்துக்கும் உண்மையா இருக்கிறான். அதெல்லாம் சொல்றான், உனக்கு முன்பாகவும் அறத்துக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்வே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. அந்த பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பரிசுத்த ஒரு ஜீவியம் செய்வதை நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அது மட்டும் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் மாற்றில்லாத ஒரு ஜீவன் செய்யவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். சம்பளம் கொடுத்துட்டாரு, வாங்கிட்டார். நம்ம இன்னும் எதிர்பார்க்க கூடாது. விலை மதிப்பில்லாத ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் நன்றி சொல்ல, யாருக்கும் கிடைக்காத ஆண்டவர் நமக்கு தந்திருக்கு. இதுக்கப்புறம் பணம் கிடைக்கணுமா, அது கிடைக்கணுமா, இது கிடைக்கணுமா, எது கிடைச்சாலும் உனக்கு அதற்கு முன்பாக உன்னால் வாங்கவே முடியாத ஜீவனை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். கர்த்தருக்காக அரண்மனையில் சேவிக்க, அவர் சபையில் சேவிக்க, சியோனுக்கு செல்ல, எருசலேமுக்கு செல்ல நாம் பரிசுத்தமாய் சேவிக்கிறோம். அழைக்கப்பட்டுகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்கிறோம். 1:4 சொல்கிறது, தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அவர் எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தவர். நாம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டுமா, மாசில்லாத ஒரு ஜீவன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் அன்பில் பரிசுத்தம் இருக்கணும். ஏன் அன்பில் பரிசுத்தம் இருக்கணும்? அன்பில் இச்சை வரும், அன்புல பொருளாசை வரும், அன்புல பலதரப்பட்ட காரியங்கள் உள்ள நோடி. ஆனா அதுல அன்பு பிரதானமா. ஆனா சொல்றாரு, அன்பு இருக்கா, அங்க நீ என்ன இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இச்சை இருக்கிறது. நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றம் இல்லாதவர்களா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொள்ளப்படியே. அப்ப நீங்க யோசிங்க, கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டபடி, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணுகிறார், உண்மை என்றும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களா இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்திருக்கிறார். அந்த பிரியமானவர் அவருக்கு முன்பாக இதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், இதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எப்படி ஜீவியம் செய்ய வேண்டும், மாசுதாத ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனத்தின் மூலம் தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த பூமி வரத்துக்கு முன்பாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நீ கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு மகனே, மகளே, நீ இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார்? அன்பின் பரிசுத்தம் உள்ளவும் குற்றமில்லாதவர்களாய் இருக்க ஒரு தூய்மையான ஜீவி செய்ய இன்னும் அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, யாத்ராவின் 10:5 என்று சொன்னால் 12:5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆனும் 1 வயதுள்ளதா இருக்கிறது. இது பைபிள், தமிழ் பைபிள்ல அந்த ஆட்டுக்குட்டி, ஆனா இங்கிலீஷ்ல உங்கள் ஆட்டுக்குட்டி. தமிழ் பைபிள்ல அந்த ஆட்டுக்குட்டி போட்டிருக்கு. உங்கள் ஆட்டுக்குட்டின்னா என்ன? தேவனோடு நமக்கும் இருக்கிற நெருங்கிய ஐக்கியத்தை காண்பிக்கிறது. எவன் ஒருவன் தேவனுக்கு முன்பாக நெருங்கிய ஐக்கியம் கொள்கிறானோ அவன் தான் உங்கள் ஆட்டுக்குட்டியாய் மாறும், அவரோட ஆட்டுக்குட்டியா மாறும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கிறான்? பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதா இருக்கு. பழுதற்றதாய் காமிச்சு நாம் உங்கள் ஆட்டுக்குட்டி, அவரோடு ஐக்கியம் கொள்வர்களாய், நெருங்கிய உறவுகளாய் காணப்பட்டதுதான் நாம் அவரோடு ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவி, ஒரு ஊழியம் நாம் செய்யும். கர்த்தருடைய நாமத்துக்கு நெருங்கிய ஐக்கியம். போவாஸ் கேட்கிறான், என்னிலும் உனக்கு ஒரு கிட்டின சுதந்திரவாளி உண்டு. அவன் வேணான்னு சொல்லிட்டான், நான் உனக்கு திருமணம் பண்ணுகிறேன். இன்னிலும் கிட்டின சுதந்திரவாளினா நம்முடைய மாம்சத்தை குறித்து. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய நெருங்கிய ஐக்கியம் இருக்க வேணும்னு சொன்னா ஆண்டவருடைய நெருங்கின கிட்டின சுதந்திரவாளியை நாம் அப்புறப்படுத்தணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அது மட்டும் இல்ல, லேவியாகம் 21:17 வாசிக்கும் போது, நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்க வீணம் உள்ள தலைமுறைதோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாம். என்னுடைய வார்த்தையை கொடுக்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும், என்னுடைய உபதேசத்தை சொல்லுகிற மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆரோன் ஆசாரியன் உன் சந்ததிக்குள்ள அங்கவீனம் உள்ளவன், அதாவது பழுதுள்ளவன், ஜீவியத்தில் பழுதுள்ளவன் என்ன செய்யக்கூடாதான், தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படியாக. அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தையை காண்பிக்கிறது. வசனத்தை போதிக்க கூடாது. ஜீவியத்தில் மாசுள்ளவன் கர்த்தருக்கு வசனத்தை போதிக்க கூடாது. அங்கவீனம் இருக்கக்கூடாது. ஜீவியத்தில் பழுதுள்ளவன் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடாது. இது காண்பிக்கும். அது மட்டுமல்ல, யோவான் அதிகாரம் 1:37-38 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அதுல ஒருத்தர் சொன்னாங்க, இதோ தேவாலயம் என்றான். அவன் இப்படி சொன்னதை 2 சீசனை கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் சொல்லுகிறதை கண்டு, என்னை தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்கள்?
அவர் கேட்ட அர்த்தம் என்னன்னா, என்ன தேடுறீங்க அப்படின்னா, நீங்க ஆண்டவரை தேடி போறீங்க, எதை தேடி போறீங்க, என்ன தேடுறீங்க, விண்ணில் என்னை தேடுகிறீர்கள் அப்படி ஒரு மீனிங்ல என்ன தேடுறீங்க அப்படின்ற. சில பேர் ஆசீர்வாதத்தை தேடுறாங்க, சில பேர் பிரச்சனை கிட்ட ஆண்டவர்கிட்ட போறாங்க, சில பேர் பலதரப்பட்ட சூழ்நிலைக்காக தேவனை தேடி போறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒன்றை தேடியவர்களை பார்க்கிறார். மாசில்லாத ஜீவியத்தை செய்யும்படி, பரிசுத்தத்தை அடைந்து கொள்ளும்படி என்னை தேடுகிறார்களா என்பதை அவர் இந்த காலை வேளையிலே கௌரியம் பார்த்து கேட்கிறார். என்னில் என்ன தேடுகிறீர்கள்? அவர்கிட்ட தேடுறது எல்லாமே பிரச்சனை பிரச்சனை, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், நன்மை நன்மை, வேதம், எல்லாவற்றுக்கும் மேல அரண்மனையில் சேவிக்க, அவை சேவிக்க நாம் பரிசுத்தத்தை பெறுவோம். அதனால ஸ்தேவான் முகம் எப்படி இருந்ததுதான், கல்லறி இருந்தது, தேவ முகம், தேவ தூதர்களின் முகம் போல இருந்தது. சுற்றி உச்சகட்ட கோபத்துல இருக்கிறாங்க, கல்லெறிய போறாங்க. அவனுடைய முகம் வேதம் சொல்லுகிறது அவ்வளவு அழகா இருக்கு. அவன் மாசில்லாதான். அதனால்தான் தன் ஜீவனை விடும்போது கூட தன்னுடைய ஆவியை அவருக்கு ஒப்பு கொடுத்து, அன்பு பிரியமானது நாம் இப்படிப்பட்டதா இருக்கிறோம். அந்த ராஜாதி ராஜாவை சேவிக்கும்படி அவருடைய குணாதிசயங்கள்ல நாம் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், நாம் பழுதற்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டி என்பது கிறிஸ்துவையும் அவருடைய குணாசிலங்களையும் காண்பிக்கிறது. இந்த காலையில் உங்கள் ஆட்டுக்குட்டியாக நாம் மாறுவோம், அவருடைய நெருங்கிய ஐக்கியத்துக்கு போவோம். மாசில்லாத ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தினமும் நாம் பரிசுத்தத்தை தேட வேண்டும், நாம் அவருக்குள் பரிசுத்தத்தை தேட வேண்டும். அந்த வீணர்களாய் இருந்து என்னுடைய வார்த்தையை ஒரு நாளும் போதியர்களாய் காணப்படக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ளும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், சாதாரண பரிசுத்தம், அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது உணர்ந்து ஜீவிப்போம் என்று சொன்னால் நாம் ராஜாவை சேவிக்கக்கூடிய தகுதியுள்ளவர்களாய் மாறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும். எந்த சத்துரு எதிரிகளை கூட மேல குற்றம் சுமத்தாதபடி ஒரு மாசில்லாத ஜீவியம் செய்வோம் என்று சொன்னால் நாம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்க நாம் அரண்மனையில் நுழைவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜீசஸ், ஆமென், ஆமென்.